2026 புத்தாண்டு ராசி பலன். டைட்டில் ஸ்பான்சர் ஆலயா தி ஹிந்து டிவோஷனல் ஆப். பவர் பை மிஸ்டர் கோல்ட் அண்ட் ஜெயச்சந்திரன் அண்ட் எல்கேஎஸ். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்காரு ஸ்ரீரங்கம் ஜோதிடன் கார்த்திகேயன் அவர்கள் தான். இவரை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, தொடர்ந்து 1300 எபிசோட்ஸ் வித்வுட் எனி பிரேக் இந்த ராசி பலன்கள் அவர் எழுதியிருக்காரு. எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோ கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். இது உண்மையாகவே கிண்ண சாதனைகளில் கூட இது இடம்பெற வேண்டிய ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது இல்லை. இவர் ஆக்சுவலி ஒரு ஜோதிட பரம்பரையிலேருந்து வந்தவரா, இல்லை ஜோதிட விஷயம் நிறைய தெரிஞ்சவரா அப்படின்னு கேட்டால் அது அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு பிலாங்கிங்ஸ்லேருந்து அவர் வரல. ஆனால் ஏதோ ஒரு உந்துதல்ல அவர் இதை எடுத்து இந்த மாதிரியான தொடர்ந்து ஒரு 1300 எபிசோட்ஸ் வித்வுட் எனி பிரேக் பண்ணுறது அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு எம்என்சியில் 10 years ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லை எனக்கு இந்த ஃபீல்டு இல்லை போல இருக்குது, நமக்கு வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை நோக்கி நம்ம பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பேஷன் இருக்கும்ல, அதை நோக்கி அவர் இதை பயணித்து தொடர்ந்து இது வெற்றிகரமாக செஞ்சிட்ருக்காரு. இன்னும் அவர்கிட்டயே அவரை பற்றின சில விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் நமஸ்காரம்மா. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ நாங்களே ஆல்ரெடி மகரத்துலேருந்து வெளில வந்துட்டோம். மகரத்துலேருந்து வெளில வந்துட்டார் சனி பகவான். இப்போ நாங்கள் இந்த பாத சனியில் இருக்கோம். எங்களுக்கு முடியுமா விடியாதா? 2026 எப்படி இருக்கு? இது பாத சனியில் திருக்கணிதப்படி இது வாக்கு சனி. சரியா? அதாவது இப்போ சிம்மத்துக்கு அடுத்தபடியாக கும்பராசி தான். இன்ஃபேக்ட் ரெண்டையுமே நீங்கள் சமமாக பார்க்கலாம். இங்க ஜென்ம கேது, இங்க ஜென்ம ராகு, மேன்மேடு பிளானட். ஆனா ராகு கொடுப்பாரு இல்லைன்னு கேளுங்க. ராகு கொடுப்பாரு இல்லைன்னு சொன்னோம். எதை கொடுப்பாரு? அத நீ கேக்கலையேமா அப்படின்றீங்களா? இந்த உலகத்தோட எக்ஸ்ட்ரீம் இன்பத்தை கொடுத்துட்டா பின்னாடி என்ன வரும்? துன்பம் தான் வரும். அதையும் இந்த ராகு கொடுப்பாரு. இப்போ சர்ப கிரகம் மாணிக்கங்கள்ல கக்குது, பின்னாடி என்ன பண்ணும்? விஷத்தையும் சேர்த்து கக்கும். அதுதான் ராகு. சனியும் ரொம்ப நெருக்கத்திலேயே. இந்த சனி ராகு சேர்றது பிரம்மகத்தி தோஷம் ஒரு விதத்தில், பக்கத்தில் இருக்கிறது. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த விமான நிறுவனத்தில் ஏன் இப்போ இண்டிகோவுக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சை அப்படின்னு. கும்பராசி காற்று ராசி. சரி. அப்போ ராகு அங்கே இருக்கிறப்ப காற்று விஷயங்களுக்கு நிறைய தடை கொடுப்பார். இன்னும் எஃப்எம் பண்பலை, நம்ம மொபைல் ஃபோனில் வருது இல்லையா அலை கற்றைகள், 3 நாளைக்கு டவர் இல்லை, 2 நாளைக்கு டவர் இல்லை, வேலை செய்யல, ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் கூட வரும் அடுத்து. இந்த மாதிரி காற்று அலைகளில் பாதிப்பு. இன்னும் இந்த விமான நிறுவனங்களினுடைய சர்ச்சை படுபயங்கரமாக போக ஆரம்பிக்கும். எக்கச்சக்க காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ராகு கும்பத்தில் இருக்கிற வரைக்கும் காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள். டெல்லியில் காற்று மாசு பெரிய அளவுக்கு இருக்கும். ஸ்கூல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு லீவ் விட்டுடுங்க, தயவு செஞ்சு டெல்லியை விட்டு எல்லாரும் போங்க, வாகனமே யாரும் ஓட்டாதீங்க, பேட்டரி கார்ஸ் மட்டும்தான் ஓட்டணும். இந்த அளவுக்கெல்லாம் அவங்க இப்போ பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ 1 வீக் தான், 1 வீக் ஒரு பீப்பிள், 1 வீக் ஒன் செட் ஆஃப் பீப்பிள். கேரள தேசத்துல புயல் அச்சுறுத்தல் படுபயங்கரமா இருக்கும் இந்த தடவை. அதை ஒரு பாதிப்பா பார்க்கலாம். இந்த கும்பராசியை வச்சு சொல்றேன் நான். இப்போ கும்பராசிக்கு வர இது எப்பவுமே ஊருக்கு நல்ல மரம், வீட்டுக்கு பீத்த மரம். வீட்டில் இருக்கிறவங்கலாம் கழுவி ஊற்றுவாங்க. ஆனால் ஊரில் இருக்கிறவங்கலாம் எங்கள் தலைவர் மாதிரி உண்டா, எங்கள் தலைவி மாதிரி உண்டா, எங்கள் அக்கா மாதிரி உண்டா, என் தங்கச்சி மாதிரி உண்டாமானுங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வச்சதுக்கப்புறம் நல்ல பேர் கிடைக்குமான்னா கிடைக்காது. அப்போ வீட்டில் எலி, வெளியில புலி புலி அப்படிங்கிறது தான் கும்பராசி. சார் சொல்லும் போதே லைட்டா புலி கிடைக்குது. இப்ப புலி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன குழம்புல போடுற புலி மாதிரி தான் சார் தோணுது நீங்க சொல்றத பார்த்தா. அதாவது இந்த கணவன் மனைவி உறவுன்னு சொல்லுவாங்க. இது எப்பவுமே எப்படி இருக்கணும்னா அந்யூன்யமா இருக்கணும். எப்படியாவது மனைவி கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிற கணவன்மார்கள், எப்படியாவது கணவன் நம்மளை பாராட்ட மாட்டானா, ஒரு ரசம் வச்சோமே நல்லா இருக்கா, இன்னைக்கு புதுசா யூடியூப்பை பார்த்து ஸ்டைலா ஒண்ணு வச்சோமே, கணவன் ஒரு பாராட்டிட மாட்டாரா? சத்தியமா கிடைக்காது. என்ன காரணம்னா இந்த ராகு கேது சனி செவ்வாய் இதெல்லாம் பாவகிரகம். இந்த பாவகிரகம் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறப்பவும் சரி, பக்கத்து ராசியில் சஞ்சாரம் செஞ்சாலும் சரி, உங்கள் முதுகுக்கு பின்னாடி இருக்க ராசியில் சஞ்சாரம் செஞ்சாலும் சரி, ஸ்ட்ரகிள் தான் இருக்கும். அதுவும் ராகு இந்த வயிறு போதும்னு சொன்னாதான் வாய் நிறுத்தும். ராகுக்கு வயிறே கிடையாது.
தலை மட்டும்தான் உள்ள போய்கிட்டே இருக்கும். அப்ப வீண் விரயங்கள், இந்த டெஸ்ட் ஊசி என்ன பண்ணுவாங்க, இப்படி எடுத்துட்டே இருப்பாங்க. யார் என்ன இன்ஃபெக்ஷன்னே தெரியல, என்ன வைரல் என்ன வைரஸ்னே எனக்கு தெரியல அப்படின்னு இன்ஜெக்ட் பண்ணி எடுக்கிறது. பார்த்தா இன்ஜெக்ட் பண்ணாலும் பிளட் வராது. சார் இருங்க சார், இன்னும் 2 குத்து குத்துறேன், ஐயோ வலிக்குதியா, பாம்பு குத்துற மாதிரியே இருக்கும் அது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன், மருந்து மாத்திரைகளுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ், மருந்து மாத்திரைக்கான விரயங்கள், பெற்றோர் பெரியவர்களோட தேகத்துல இருக்கக்கூடிய பாதிப்புகள் கும்பத்துக்கு இருக்கும். அதாவது ஒரு 10 மார்க் தான் வித்தியாசம் சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் வச்சுதான் செய்வாங்க. கணவன் மனைவி பிரிவுங்கிறது ஏதோ ஒரு விதத்துல ஒரு 3 நாளைக்காவது கோச்சுக்கிட்டு நான் அம்மா வீட்டுக்கு போறேன், கணவன் போயிடுவான்னு நினைச்சிடாதீங்க, மனைவி. அது ஏன் சார் போறதா இருந்தா எப்போதுமே மனைவி மட்டுமே போகணும்? மாத்தி சொல்லுங்க. இப்ப இருக்க 2K கூட போலான்னு வச்சுக்கோங்களேன், தப்பு இல்ல. ஒரு பிரிவுங்கிறது இருக்கும். அது உத்தியோக நிமித்தமா இருக்கலாம், பணி நிமித்தமா இருக்கலாம், ஒரு அசைன்மெண்ட் நிமித்தமா இருக்கலாம். அதான் நல்ல விதமா இருக்கணும் தானே நாங்களும் பிரார்த்தனை பண்றோம். அது சுய ஜாதகத்தோட தசாபுத்தியை பொறுத்து தான். நான் தான் சொன்னேன்ல, சில விஷயங்கள் வேணும்னாலும் கிடைக்காது, சில விஷயங்கள் வேண்டாம்னாலும் வந்தே தீரும். அதே மாதிரி ஆகாத டிபார்ட்மெண்ட்டு, ஆகாத மேனேஜரு, என்னடா பண்றது, இவர்கிட்ட தான் குப்பை கொட்டி ஆகணும் போல இருக்கு அப்படின்னு ஸ்ரீரங்கம் கார்த்திகேயனை சிம்மராசியும் சரி கும்பராசியும் சரி திட்டினாலும் இதுதான் நிஜமான பலன். இந்த பாதிப்புல இருந்து குறைச்சிக்கணும். பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டுது, என்ன கேட்டுச்சு? கருடா சௌக்கியமா. அப்ப யாரை பார்த்து நீங்க கும்பிடணும்? அந்த மகாவிஷ்ணுவை தன் தோல்ல சுமக்கிற கருட பகவான பிரார்த்தனை பண்ணினா இந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், மருந்து மாத்திரையில தப்பிச்சுக்கலாம். நான் பொதுவாகவே யாருக்கும் அட்வைஸ்லாம் ராசி பலன்ல பண்ணது கிடையாது இது வரைக்கும். 1300 எபிசோட்ஸ் கொடுத்தேன், அது கொடுத்தேன், இதெல்லாம் நான் ஸ்டாப்பாக கொடுத்ததெல்லாம் வேற விஷயம். ஆனால் அட்வைஸ்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் டெஃபினட்டாக கும்பத்துக்கு இருக்கணும். ராத்திரி செல்ஃப் டிரைவிங் மட்டும் கும்பராசிக்கும் வேண்டாம், சிம்ம ராசிக்கும் கண்டிப்பாக வேண்டாம். ஆமா, ஏன்னா கண்ணு செத்த அசந்துருவாங்க பொசுக்குன்னு. இந்த பாவகிரகத்தை ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இவங்க 2 பேத்துக்கான பரிகாரமே நல்ல ஒரு ஜோசியர்களை 1க்கு 4 பேரா பார்த்துட்டு இதுல யார் நல்லா சொல்றாருன்னு தான் கம்பேர் பண்ண முடியுமே தவிர ஒரு ஜோசியத்தை பார்த்துட்டு நம்ம போக முடியாது. ஒரு கம்பேரிட்டிவா தான் யார் சொல்றது எனக்கு செட் ஆகுது, ஒரே மாதிரி ஜோசியம் சொல்ல மாட்டாங்க. உறையூர் கும்பகோணம் நாச்சியார் கோவில் கல்கருடன் வழிபாடு. எல்லா கோவில்லையும் உற்சவர் மூலவர்னு 2 பேர் இருப்பாங்க. உற்சவரை தான் வீதி உலா தூக்கிட்டு வருவாங்க, மூலவரை வீதி உலா தூக்கிட்டு வர ஒரே கோவில் கல்கருடன். அதை தூக்கும் போது 4 பேர் தூக்குவாங்க, வெளியில வந்தோடனே 8, அப்புறம் 16, 32, 64 பேர் தூக்குவாங்க வீதியில வரும்போது. திருப்பி வரும்போது இதே இதுல அந்த கல் விக்கிரகம் எடை ஏறுதுன்னு சொல்றாங்க. தூக்க எப்படின்னு தெரியல அப்படி. இது ஏதோ ஒரு புரியாத புதிர் தான். சீனிவாச பெருமாள் கோவில், அவரை வழிபாடு பண்ணி பிரார்த்தனை பண்றது, அந்த கருடன் படத்தை இப்படி சட்ட பாக்கெட்ல வச்சுட்டு அடிக்கடி இப்படி எடுத்து பாத்துக்கிறது அவர்களுக்கு உண்மையிலேயே எல்லா விதத்திலையும் பாதுகாப்பா இருக்கும். அதே மாதிரி சிம்மத்துக்கு நிறைய பிள்ளையார் தான். ஃபைன் சார், உங்களோட நேரத்துக்கும் உங்களோட இந்த பார்வைகள் கருத்துக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிமா. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். LKS கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.